அம்மா வந்து சேப்பங்கிழங்கு குழம்பு வைக்க போகிறேன். வாங்க வைக்கலாமா? இந்த சட்டியை வச்சு ஒரு கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒன்று வடை கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்குவோம். கருவேப்பிலை போட்டு கொஞ்சோண்டு பூண்டு பொடி வெங்காயம் வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்குவோம். வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி பழம் போட்டு வதக்குவோம். இங்கே பாருங்கள், வதக்கும் போதே கார மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், பெப்பர் பொடி அதை போட்டு வதக்குவோம். இந்த பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினே இப்போ என்ன பண்ணணும், நான் சேனக்கிழங்கை வந்து அவிச்சி தண்ணியில் முழு வச்சு அவிச்சி இந்த மாதிரி தேவையான சைஸ் வெட்டிக்குங்க. இதை எடுத்து இதில் போட்டுக்குவோம், போட்டு வதக்குவோம். இது அவிச்ச சேனக்கிழங்குன்றதுனால சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சோண்டு புளி எடுத்து உப்பு போட்டு ஊற வச்சு திப்பி எடுத்துகிட்டு மிளகாத்தூள் போட்டு எப்பயும் நம்ம குழம்பு குட்டி வச்சுக்கணும் தெரியுங்களா, அந்த அளவு மாதிரியே குழம்பு குட்டி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வதங்கிடுச்சிங்களா. இப்போ ஒரு குழம்பு எடுத்து ஊற்றிக்குங்க. குழம்பு மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு குழம்பு கொதிக்கட்டும். அம்மா இது வந்து குழம்பு கொதிக்கிறதுங்காட்டியும் நான் வந்து பக்கத்து அடுப்பில் முருங்கீரை பொரியல் பண்ண போகிறேன். இந்த வானில் வச்சு ரவுண்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ரவுண்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்குங்க. ரவுண்டு கடலைப்பருப்பு போட்டுக்குங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குங்க. இது வதங்க. இதை பாருங்கள், கீரைக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கீரை அள்ளி அப்படி வச்சுக்குவோம். இப்போ கீரை அள்ளி வச்சு கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சாத்தூள் அதில் போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு கீரை விவரத்துக்கு லைட்டாக ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிக்குவோம். இதை அப்படியே கிளறி விட்டுக்குவோம். கிளறி விட்டு ஒரு இது போட்டு மூடிக்குவோம், கீரை வேகட்டும். குழம்பு பாருங்கள் கொச்சிச்சு. இப்போ வந்து ரவோண்டு தேங்காய் ஊற்றிக்குவோம். கொஞ்சோண்டு தேங்காய் ஊற்றிக்குவோம். தேங்காய் வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், கீரை வெந்துடுச்சு. ரவோண்டு தேங்காய் போட்டு கிளறிக்குவோம். சூப்பரான முருங்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள், அருமையாக கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து ரவோண்டு கொத்தமல்லி தழையை போட்டுருவோம். சூப்பரான சேனக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழம்பு ரெடி ஆகிடுது. அம்மா வீட்டில் என்ன சாப்பாடு பாருங்கள், சூடான சாதம், சேனக்கிழங்கு குழம்பு, முருங்கீரை பொரியல்.